எதுக்கு இவ்வளவு அமைதியா 2 பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்றீங்க? பின்ன இத்தனை வாய்தால எதுக்காக சண்டை போட்டீங்க? சொல்லுங்க மிஸ்டர் நாராயணன். தன்னோட இந்த திருமண வாழ்க்கையை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு என்னோட கட்சிக்காரர் எல்லா விதத்திலையும் போராடினார். ஆனா அவரை விட்டு பிரியறது தான் உண்மையிலேயே சுதந்திரம்னு அவங்க நினைக்கிறப்ப அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு அவங்க கேட்கிற விவாதத்தை கொடுக்க முன் வந்திருக்காரு இவரானார். இது என்னோட முதல் ஃபேமிலி வெல்ஃபேர் ஜட்ஜ்மெண்ட். இந்த நாட்டோட வரலாறுல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான வழக்குக்கு ஒரு திருநங்கை நீதிபதி போடுற முதல் கையெழுத்து. அதனால அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு. நீங்க ஏன் உங்க கட்சிக்காரர் அவரோட மனைவியோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்க? உங்க ஆர்குமெண்ட் என்கிட்ட வைங்க, ஒரு ஃபைனல் சான்ஸ் தரேன். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் இப்பவும் அவங்களோட சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுறாரு. அப்புறம் ஏன் இவ்வளவு கோவம் சண்டை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். நீ பெருசா நான் பெருசான்னு அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்க ஈகோ. 25-30 வருஷமா எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலையும் தன்னுடைய அம்மாவை சேலையிலேயே பார்த்து வளர்ந்த ஒரு ஆண் இயல்பிலேயே அது அணிகிறதுல இருக்க அசௌகரியத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல. தாலியை கண்ணுல எடுத்து ஒத்திட்டு வாழ்ந்த ஒரு தலைமுறையை பார்த்து வளர்ந்த ஒரு ஆணால தாலியெல்லாம் இது தேவையே இல்லைன்னு சொல்ற கருத்தை திடீர்னு ஏத்துக்க முடியல. அது அடிமைத்தனத்தோட அடையாளம்னு அவனுக்கு புரியல. வீட்டுக்கு யாராவது ஆம்பளைங்க வந்தா வீட்டுல அவர் இல்லைங்க அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புற அக்கா சித்தி அத்தைய பார்த்து வளர்ந்த ஒரு ஆணுக்கு தன்னோட ஆண் நண்பர்களோட சகஜமா பப்புக்கும் பார்ட்டிக்கும் போகணும்னு நினைக்கிற பெண்களோட உரிமை புரியல. அதுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்புங்கிறது எங்களோட ஆர்குமெண்ட் இல்ல யுவர் ஆனர். இது உங்களுக்கு புரியுற மாதிரி ஆண்களுக்கும் புரியறதுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க. அதுக்குள்ள அவங்களை விட்டு பிரியணும்னு நினைக்காதீங்கன்றதுதான் எங்களுடைய ஆர்குமெண்டே யுவர் ஆனர். இதோ இங்க டைவர்ஸ் கேட்டு நிக்கிற தம்பதியிட்ட காமனா இருக்க ஒரு பிரச்சனையை சொல்லவா யுவர் ஆனர். திருமணம்ன்ற கமிட்மெண்ட்ல போறப்ப ஆண் பெண் கிட்டையும் பெண் ஆண் கிட்டையும் தன்னை ஒரு பெர்ஃபெக்டான பார்ட்னர் காட்டிக்கிறதுக்காக போலியான ஒரு முகமூடிய மாட்டிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யதார்த்தத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து நிக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஜெனரேஷனோட சாபக்கேடு யுவர் ஆனர். இந்த வார்த்தை இன்டர்நெட்ல யாரு எந்த விஷயத்தை எதுக்கு பண்றாங்கன்னே தெரிஞ்சுக்காம அதை நானும் பண்ணுவேன் அப்படியே பண்ணுவேன் அடம்பிடிக்கிற பொண்ணுங்களை பாக்குறப்ப அதுல எந்த பெண் முன்னேற்ற சிந்தனையும் எங்களுக்கு தெரியலையே மேம். சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து போடுற டிரெஸ் யூஸ் பண்ற டாய்லெட் வரைக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் வேணும்னு அடம்பிடிக்கிற அதையே ஒரு பெருமையான முன்னேற்றமா நினைக்கிற பெண்கள் கல்யாணம் வர்றப்ப மட்டும் இந்திய முறைப்படி ஆடம்பரமா பிரம்மாண்டமா நடக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கார் வேணும், இந்த மஹால்ல தான் நடக்கணும், இவ்ளோ பணம் வேணும், இவ்ளோ நகை வேணும் கேட்டு பெத்தவங்க கிட்ட உரிமையா நீயா நானால சண்டை போடுற பொண்ணுங்க கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். ஏன் அதையும் வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரியே 4 பேர் சிம்பிளா ஒரு கோயில்ல போய் பண்ணிக்க கூடாது? இங்க விவாகரத்து அப்ளை பண்ணிக்கோங்களே எத்தனை பேர் அவங்களோட கல்யாணத்தை அவங்களோட காசுல பண்ணாங்கன்னு கேளுங்க மேம். அவங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொன்றையும் பார்த்து 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 பண்ணி இன்னைக்கு வரலையும் அவங்களோட பெத்தவங்க அதுக்கான கடனை கட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரூபாயும் உன்னை கேட்டுதான் செலவழிக்கணுமாங்கிறது அடிமைத்தனம்னா ஓடா தேஞ்சு உழைச்சு சம்பாதிச்ச காசை குடும்பம் மனைவி குழந்தை படிப்பு மருந்து மாத்திரை கடன் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு தனக்குன்னு 1 ரூபா கூட செலவு பண்ண முடியாம இருக்க ஆண்களும் அடிமைதானே மேடம். நீ சம்பாதிக்கிற காசை நான் சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறத விட நான் சம்பாதிக்கிறத நானே சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறது எவ்வளவு பெரிய குடும்பம் மேடம். இங்க ஆண்களுக்கு எங்க மேம் இருக்கு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ்? அது எப்படி மேடம்? இந்த நாட்டுல ஒரே ரூபாத்தால் தான், ஆனா அது பெண்கள் சம்பாதிக்கிறப்ப சாதனையாவும் ஆண்கள் சம்பாதிக்கிறப்ப கடமையாவும் பார்க்கப்படுது. நீ ஆம்பளை நான் பொம்பளை, நீ எதுக்கு எனக்கு எழுந்து சீட்டு கொடுக்கணும் பஸ்ல உட்காரு, நீயும் நானும் சமம்னு சொல்றதுதான் மேம் ஃபெமினிசம். நீ ஆம்பளை நான் பொம்பளை நிக்கிறேன் பாரு எழுந்துரு அப்படின்னு சொல்றது சூடோ ஃபெமினிசம். இங்க ஆராதிக்கத்துக்கும் போலி பெண்ணியத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் தெரியல மேம் எங்களுக்கு. ஐயா சாமி கல்யாண வாழ்க்கையில 50-50 ஒன்னே கிடையாது. நான் சமைக்கிறேன் நீ பாத்திரம் கழுவு, நான் இட்லி சொல்றேன் நீ சட்னி அரைச்சிருன்னு சொல்றதுல இல்ல மேம் 50-50. ஒரு சில விஷயங்கள்ல நான் 70 நீ 30 ஆகும், இன்னும் சில விஷயங்கள்ல நீ 70 நான் 30 ஆகும் இருப்போன்றத புரிஞ்சு அதை தெரிஞ்சு பேலன்ஸ் பண்ணி வாழ்றதுதான் மேம் உண்மையிலே 50-50. ஒரு ஆண் தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட வயசு இளமை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அழகான உலகத்தை உருவாக்கலாம். எல்லாத்தையும் உருவாக்கி முடிச்சுட்டு இனி நிம்மதியா வாழ போறோம்னு நினைக்கிறப்ப நீ என் கூட நேரம் செலவு பண்ணல, நீ குடும்பம் நடத்துறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அவன் அந்த உலகத்துல தனியா விட்டுட்டு போனா அவன் அங்கேயே அனாதையா யாரும் இல்லாம அப்படியே நின்றுவாங்க. இங்க எல்லாருமே நாயா விட்டு கொடுக்கணும் நாயா விட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கல்யாண வாழ்க்கையோட அழகே விட்டு கொடுக்கறது தானே மேடம். சிவா, நீங்க ஏதாச்சும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? சுதந்திரமா இருக்கிறதுக்கும் தனியா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மேடம். இதுக்கப்புறம் வந்தா நான் சுதந்திரமா வச்சுக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன்.
ஆனா அவளுக்கு தனியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு மேடம். அவ ஆசைப்பட்ட மாதிரியே மேடம். போது வேடிக்கையா இருக்கு. சின்ன பசங்களா இருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் எனக்கு இப்ப டிவோர்ஸ் வேணாம் மேடம். அவங்க சொன்ன எல்லாத்தையும் நியாயம்லாம் நான் ஒத்துக்கல. சில விஷயத்தெல்லாம் பொண்ணா இல்லாத வரைக்கும் உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. இப்ப கூட என்னால இவரை மன்னிச்சு இவர் கூட ஒண்ணா எல்லாம் வாழ முடியாது. ஆனா எனக்கு இப்படி டிவோர்ஸ் வேணாம் மேடம்.